என் பெயர் திவ்யா. நான் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த அப்பாவியான பெண். என் குடும்பத்தில் என் தாத்தா பாட்டி, என் அம்மா மற்றும் என் சித்தப்பா சித்தி ஆகியோர் வசித்து வந்தனர். எனக்கு சுமார் 15 வயதாக இருந்தது. ஒரு நாள் நள்ளிரவு 2 மணிக்கு என் அம்மா என்னை ஒலிக்கு எழுப்பினார். அம்மா என்னை வேகமாக எழுப்பிக் கொண்டிருந்தார். அந்த இரவில் ஏன் இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் நான் திகைத்து போனேன். இப்போது பள்ளி நேரமும் இல்லை, வீட்டில் வேலையும் இல்லை. நள்ளிரவு 2 மணி. நான் படித்து முடித்த களைப்பில் உறங்கி 2 மணி நேரமே ஆகியிருந்தது. அப்போதுதான் என் அம்மா நள்ளிரவு 2 மணிக்கு என்னை தொந்தரவு செய்து எழுப்பினார். என்னம்மா, என்னை கொஞ்சம் தூங்க விட மாட்டாயா என்று கேட்டேன். ஆனால் அம்மா என்னிடம், எழுந்திரு, நான் உன்னிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் கோபத்துடன் எழுந்து, சொல்லுங்கள், இந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்று கேட்டேன். கேள் திவ்யா, நீ இப்போதே என்னுடன் வந்தாக வேண்டும் என்று அம்மா பதட்டத்துடன் கூறினார். எங்கே போக வேண்டும், அதுவும் இந்த நேரத்தில்? எனக்கு ரொம்ப தூக்கம் வருகிறது என்று கண்களை கசக்கிக் கொண்டே கேட்டேன். அம்மா, சத்தம் போடாதே, மெதுவாக பேசு, சத்தமாக பேச தேவையில்லை. நீ இப்போதே என்னுடன் வந்தாக வேண்டும், இல்லை என்றால் நீ என் முகத்தை பார்க்கவே ஆயுசுக்கும் ஏங்க வேண்டியிருக்கும் என்று கூறினார். அம்மாவின் இந்த பேச்சை கேட்டதும் என் தூக்கம் முழுவதுமாக பறந்து போனது. நான் அம்மாவிடம், என்னம்மா இப்படி பேசுற, என்ன நடந்தது என்று கேட்டேன். அம்மா என்னை பார்த்து, அதிகம் பேசாதே, நீ என் அம்மா ஆக முயற்சி செய்யாதே, நான் தான் உன் அம்மா, நீ என் அம்மா இல்லை, அதனால் இவ்வளவு கேள்விகளை கேட்க தேவையில்லை. நீ என்னுடன் வர விரும்பினால் உடனே எழுந்து நில், உன் பொருட்களை எடுத்துக்கொண்டு என்னுடன் வா, இல்லை என்றால் நீ மறுபடியும் என்னை பார்க்க ஏங்குவாய். பிறகு உன் பாட்டியுடனும் உன்னை மனுஷியாகவே மதிக்காத உன் சித்தப்பாவின் மனைவியுடனும் இரு. அவர்கள் உன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று உனக்கு தெரியும் தானே. இந்த விஷயங்களால் நான் சோர்வடைந்து விட்டேன். என்னுடன் வர விரும்பினால் உடனே எழுந்திடு என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன். நான் அம்மாவிடம், அம்மா, நான் எங்கும் போகவில்லை, உங்களுக்கு போக வேண்டுமென்றால் நீங்கள் போகலாம் என்று சொன்னேன். அம்மா என்னிடம், சரி, நீ இங்கேயே இரு, இந்த வீட்டிலேயே செத்துப்போ, இதற்காகத்தான் நான் உன்னை பெற்றெடுத்தேனா? நீ உன் அம்மாவின் பேச்சை கேட்க மாட்டாயா? அப்படியானால் இங்கேயே இரு என்று சொல்லி கோபத்துடன் தன் பையை கட்ட ஆரம்பித்தார். நான் ஆச்சரியத்துடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். நான் அம்மாவிடம், நான் இப்போது வெளியே சென்று என் அம்மா இந்த வீட்டை விட்டு ஓடி போகிறார் என்று எல்லோரிடமும் சொல்கிறேன் என்று மிரட்டினேன். என் மிரட்டலை கேட்ட அம்மா கையில் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு, சரி, போய் எல்லோரிடமும் சொல், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் என்று சொல், இல்லையெனில் உன் அம்மாவின் உயிரை பற்றி உனக்கு கவலை இருந்தால் அமைதியாக இங்கேயே உட்கார்ந்திரு, நான் உன்னை அழைத்து செல்லவில்லை என்றால் நீ இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னிடம் தவறாக பேசுகிறாய் என்று அர்த்தமில்லை என்றார். அம்மாவின் இந்த பேச்சை கேட்டதும் என் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் தோன்றியது. நான் திடீரென்று அவரிடம், நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறிவிட்டேன். என் தாயின் மீதான அன்பு என் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அம்மா என்னை பார்த்து புன்னகைத்து, மகளே, உன்னை நான் உலக மக்கள் முன் தலைகுனிய விட மாட்டேன், எனக்கு உன் மீது கவலை இருக்கிறது, அதனால் தான் உன்னை என்னுடன் அழைத்து செல்கிறேன், உனக்காக நான் உலகத்தையே எதிர்த்து போராடுவேன், ஆனால் இனிமேல் நாம் இங்கே இருப்பது எனக்கு நல்லது இல்லை, நாம் இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும் என்று கூறினார். அம்மா விசித்திரமாக பேசிக் கொண்டிருந்தார். அம்மா எப்போதும் எந்த முடிவையும் திடீரென்று எடுப்பார். ஆனால் இன்று அவர் எனக்கு மிகவும் வித்தியாசமாக தெரிந்தார். கடைசியில் நாங்கள் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக போய் கொண்டிருந்தோம். நள்ளிரவில் ஒரு தாயும் வளர்ந்த மகளும் வீட்டை விட்டு சென்றால் அவரது மாமியார் குடும்பத்தினர் மீண்டும் அந்த வீட்டில் கால் வைக்க அனுமதிப்பார்களா? என் தாயார் அந்த அனைத்து கட்டுப்பாடுகளை முறியடித்து என்னுடன் எங்கோ ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு என் தாயை பற்றி மட்டுமே கவலை இருந்தது. என் தாய் என் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். எந்த வகையிலும் நான் என் தாய்க்கு என்னால் துக்கம் கொடுக்க விரும்பவில்லை. அதனால் நான் தயாராகி என் தாயுடன் நின்றேன். என் அம்மா ஒரு வெள்ளை போர்வையை எடுத்து தன்னை முழுவதுமாக மூடிக்கொண்டார். ஒரு போர்வையை என்னிடம் கொடுத்து, நீயும் உன்னை மூடிக்கொள் என்றார். அதன் பிறகு நாங்கள் மெதுவாக எங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தோம். அம்மா என்னிடம், எந்த சத்தமும் போடாதே, நாம் கிளம்புவது யாருக்கும் தெரியக்கூடாது என்று கூறினார். நாங்கள் பின்வாசல் வழியாக வீட்டை விட்டு வெளியேறினோம். நான் அம்மாவிடம், அம்மா, இந்த நேரத்தில் தனியாக இங்கிருந்து புறப்பட உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது என்றேன். நாம் வீட்டு கதவை திறந்து போகும்போது அதிகாலையில் நிச்சயம் யாருக்காவது தெரிந்துவிடுமே, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று உங்களுக்கு கவலையே இல்லையா என்று கேட்டேன். அம்மா என்னிடம், நாம் ரயிலில் ஏறிய பிறகு நான் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்றார். நாங்கள் எப்படியோ ஒளிந்து ஒளிந்து ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கே பெங்களூர் செல்லும் ரயிலில் ஏறினோம். நான் அம்மாவிடம் அதே கேள்வியை மீண்டும் கேட்டேன். அம்மா,
திவ்யா, நாம் போகும் உலகில் நாம் இருவரும் பாதுகாப்பாக இருப்போம் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் அம்மாவிடம், நான் என்ன மரத்திலிருந்து விழுந்த பழமா, அப்படி சொல்கிறீர்கள் என்றேன். அம்மா கோபத்துடன், சும்மா உட்கார், உனக்கு எந்த விஷயமும் புரியவில்லை என்றார். நான் அம்மாவிடம், அம்மா இப்போதாவது எங்கே போகிறோம் என்று சொல்லுங்கள் என்று கேட்டேன். அம்மா என்னிடம், உனக்கு தெரியாதா திவ்யா, உன் சித்தப்பா மனைவி என்ன செய்தாள் என்று? அவள் என் உயிரை எடுக்க திட்டமிட்டிருந்தாள். ஏனென்றால் உன் தந்தை இங்கே இல்லை, வெளிநாட்டில் வேலை செய்கிறார். உன் தந்தை அங்கே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். இந்த குடும்பத்தினர் என்னை கொன்றுவிட்டு அந்த இரண்டாவது மனைவியை இங்கே வைக்க விரும்புகிறார்கள் என்று கண்ணீர் மல்க கூறினார். திவ்யா, நான் இன்று இங்கிருந்து செல்லவில்லை என்றால் அதிகாலையில் என் செத்த முகத்தை நீ பார்க்க நேர்ந்திருக்கும். உனக்கு தெரியுமா, இவர்கள் என்னை கொல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டார்கள் என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டதும் நான் மிகவும் பயந்து போனேன். என் சொந்த குடும்பத்தினரே, என் சித்தப்பா மனைவியும் என் தாத்தா பாட்டியும் என் தாயின் உயிருக்கு எதிரிகளாக மாறுவார்கள் என்று என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. இதற்கு காரணம், என் தந்தை அந்த வெளிநாட்டில் ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண் எங்கள் வீட்டிற்கு வந்தால் அவள் குடும்பத்தினர் இங்கிருக்கும் என் தந்தைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நிறைய பணம் கொடுப்பார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த உலகில் இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து எனக்கு வெட்கமாக இருந்தது. அந்த பெண் எங்கள் வீட்டில் வந்து குடியேற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். வேறு யாருக்கும் தங்கள் மகனுக்கு முதல் மனைவி இல்லை என்று காட்ட அவர்கள் உன் தாயை வழியிலிருந்து அகற்ற விரும்பினர் என்று அம்மா சொன்னார். அம்மாவின் பேச்சை கேட்டதும் நான் மிகவும் வருத்தமடைந்தேன். என் இதயம் இயங்குவதை நிறுத்தியது போல உணர்ந்தேன். இனிமேல் எங்கள் வாழ்க்கை முழுவதும் என் தந்தை இல்லாமல் தான் கழியும் என்ற எண்ணம் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. நான் அம்மாவிடம், அம்மா, அப்பா ஒருபோதும் நம்முடன் இருக்க மாட்டாரா? அவரை தவிர்த்துதான் நாம் வாழ வேண்டுமா என்று கேட்டேன். அம்மா, ஆம் திவ்யா, நாம் இனிமேல் உன் தந்தை இல்லாமல் தான் வாழ வேண்டும். உன் தந்தை இந்த உலகில் இல்லை என்று நீ நினைத்துக்கொள். அவர் ஒருபோதும் அந்த இரண்டாவது மனைவியை விட்டு நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் தான் நான் உன்னை அந்த வீட்டில் இருந்து அழைத்து வந்து விட்டேன். நான் உன்னுடன் அந்த வீட்டை விட்டு ஓடி போனேன் என்று அவருக்கு தெரிந்தால் அவர் நிச்சயம் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன்னை தவறான வழிக்கு அழைத்து செல்ல அல்லது உன்னை விற்க நான் எங்கோ போய்விட்டதாக அவர் நினைப்பார். ஆனால் மகளே, நான் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியும் என்று என்னை கட்டிப்பிடித்து கொண்டு கூறினார். நானும் அம்மாவும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அழுதோம். நான் இப்படி என் வீட்டை விட்டு போக நேரிடும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. என் தந்தை எங்களை நடுவழியில் விட்டு சென்றார், அதுவும் அந்த பணக்கார பெண்ணை மணப்பதற்காக. ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இதைவிட பெரிய துக்கம் என்னவாக இருக்க முடியும்? ரயிலில் எங்களுக்கு முன்னால் ஒரு பையன் உட்கார்ந்திருந்தான். அவன் எங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்ததை பார்த்தேன். எங்களை அவனுக்கு ஏற்கனவே தெரிந்தவன் போல பார்த்தான். பயணம் மிகவும் நீண்டதாக இருந்தது. ஒருவேளை அவனும் எங்கள் கதையை கேட்டு தன் மனதை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருந்தானா அல்லது சும்மா பார்த்தானா என்று தெரியவில்லை. சுமார் 8 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாங்கள் பெங்களூரை அடைந்தோம். அங்கிருந்து ரயில் நிலையத்திற்கு வெளியே ஒரு ஆட்டோ பிடித்தோம். அம்மாவும் நானும் அதனுள் ஏறி எங்கோ ஒரு இடத்திற்கு சென்றோம். அம்மா ரிக்ஷாக்காரரிடம் ஒரு முகவரியை சொல்லி எங்களை இந்த முகவரியில் இறக்கி விடுங்கள் என்றார். காலை 11 மணி ஆகிவிட்டது. நாங்கள் ஒரு வீட்டின் அருகே வந்தோம். அது மிகவும் பழமையான வீடு போல் தோன்றியது. ஆனால் மிகவும் பெரியதாகவும் இருந்தது. சுற்றிலும் வேறு வீடுகள் இருந்தன. ஆனால் இந்த வீடு தனித்துவமாக இருந்தது. நான் பைத்தியம் போல அம்மாவிடம், அம்மா, இது நம் வீடா என்று கேட்டேன். அம்மா என்னை பார்த்து, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? இவ்வளவு பெரிய வீடை வாங்கும் அளவுக்கு உன் அப்பா ஒருபோதும் பணம் அனுப்பியதில்லை. என் பழைய நகைகளை அடகு வைத்து அதை கொண்டுதான் நாம் இங்கு சமாளிக்க வேண்டும். இந்த வீட்டை நான் பார்த்து விட்டேன். என் தோழி ஒருத்தி இந்த நகரத்தில் வசிக்கிறாள். அவள் உதவியுடன் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்கிறேன். இனி நாம் இந்த வீட்டில் தான் இருப்போம். நான் உன்னை இந்த நகரத்தின் மிகப்பெரிய பள்ளியில் சேர்ப்பேன். உன்னை ஒரு மருத்துவர் ஆக்குவது என் கனவு. நீ என் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டதும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அம்மாவிடம், ஆமாம் அம்மா, நான் உங்கள் கனவை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றேன். அம்மா என்னை கொஞ்சிவிட்டு நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்தோம். குறைந்தபட்சம் எங்கள் பழைய வீட்டை விட இங்குள்ள சூழல் நன்றாக இருக்கிறது என்று நினைத்தேன். அந்த வீட்டில் படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. நான் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுற்றி பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். வீடு உண்மையிலேயே மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது. சுற்றியுள்ள பகுதியும் நன்றாக இருந்தது. வீதிகள் மிகவும் அகலமாக இருந்தன. அந்த வீட்டை தவிர்த்து ஒரு நகரத்தின் சூழலை நான் முதன்முறையாக பார்த்தேன். இது எனக்கு மிகவும் புதியதாகவும் தனித்துவமாகவும் இருந்தது. நாங்கள் இங்கே வசிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து 3 நாட்கள் கடந்து விட்டன. எங்கள் வீட்டு கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தபோது ஒரு மீசை வைத்த ஆள் வாசலில் நின்று கொண்டிருந்தார். நான் உள்ளே சென்று அம்மாவிடம், யாரோ வந்திருக்கிறார்கள் என்று சொன்னேன்.
அம்மா என்னை பார்த்து, யார் உன்னை கதவை திறக்க சொன்னது? இனிமேல் யாராவது வந்தால் உடனே என்னிடம் வந்து சொல்ல வேண்டும் என்றார். நான் அம்மாவை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இப்போது சீக்கிரம் போ, எங்காவது ஒளிந்து கொள், யாருக்கு முன்னாலும் வர தேவையில்லை என்று என்னிடம் கூறினார். நான் என் அறைக்கு சென்றேன். அவர் வீட்டின் உரிமையாளர் என்றும் அட்வான்ஸ் பணம் வாங்க வந்திருக்கிறார் என்றும் அம்மா கூறினார். அம்மா அவருக்கு பணம் கொடுத்துவிட்டு கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தார். அம்மா என்னை பார்த்து மிகவும் கோபப்பட்டார். நான் அம்மாவிடம் என்ன நடந்தது என்று கேட்டேன். அம்மா பேச்சை மாற்றி, நீ அவ்வளவு கவலைப்பட வேண்டாம், நான் உன்னை ஒரு நல்ல பள்ளியில் சேர்க்க விரும்புகிறேன், நீ எந்த கல்லூரியில் படிக்க விரும்புகிறாய் என்று என்னிடம் சொல் என்றார். அம்மா என்னிடம் வந்தார். அவர் என் மீது அதிக அன்பு வைத்திருந்தார். சில நாட்களுக்கு பிறகு எனக்கு பள்ளியில் இடம் கிடைத்தது. நான் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன். நான் சேர்ந்த பள்ளி நன்றாக இருந்தது, ஆனால் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது. அங்கே எல்லாவற்றிற்கும் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. நோட்டு புத்தகங்களும் விலை உயர்ந்தவை, பள்ளி கட்டணமும் அதிகமாக இருந்தது. கிராமத்தில் எல்லாமே மலிவாக இருந்தது. நான் அங்கே அரசு பள்ளியில் படித்தேன். அதனால் நகர பள்ளி கிராம பள்ளியை விட மிகவும் விலை உயர்ந்ததாக எனக்கு தோன்றியது. நான் இதை பற்றி அம்மாவிடம் சொன்னபோது அவர் யோசித்துவிட்டு, திவ்யா, நீ கவலைப்பட தேவையில்லை, நானே உன் தாயும் உன் தந்தையும், இனிமேல் இதுபோல யோசிக்க வேண்டாம், எவ்வளவு செலவானாலும் நான் அதை ஏற்க தயாராக இருக்கிறேன், நீ உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து என்றார். அம்மா இப்படி சொல்லி எனக்கு ஆறுதல் அளிப்பார். ஆனால் சில நாட்களாக வீட்டில் புதிய புதிய பொருட்கள் இருப்பதை நான் கவனித்தேன். அவற்றை நாங்கள் எங்கள் சொந்த பணத்தில் வாங்க முடியாது. பிறகு ஒரு நாள் எங்கள் வீட்டில் விசித்திரமான விஷயம் நடந்தது. நான் கல்லூரிக்கு சென்றேன். அன்று விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாதது போல உணர்ந்ததால் நான் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். நான் விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவு திறந்திருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டேன். நான் உள்ளே எட்டி பார்த்தேன். அம்மா அமர்ந்திருந்தார். அம்மாவுடன் ஒரு வயதான பெண்மணியும் ஒரு ஆணும் இருந்தனர். அவர்களை பார்த்தால் அவர்கள் அம்மாவிற்கு தெரிந்தவர்கள் போல் தெரியவில்லை, வேறு யாரோ போல் தோன்றினார்கள். வீட்டில் யாராவது வந்தால் அவர்களுக்கு முன்னால் நான் வரக்கூடாது என்று அம்மா ஏற்கனவே எனக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதனால் அவர்கள் புறப்பட்டு செல்வதற்காக நான் வீட்டின் வெளியிலேயே காத்திருந்தேன். அவர்கள் வீட்டின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். நான் நீண்ட நேரம் வெளியே நின்றிருந்தேன். நின்று கொண்டே இருந்ததில் என் கால்களில் வலி ஆரம்பித்து விட்டது. ஆனால் நான் யார் முன்னிலையிலும் வரக்கூடாது என்று அம்மா எனக்கு மிக கடுமையாக கட்டளையிட்டிருந்தார். அப்படி நான் ஏதாவது தவறு செய்தால் நாங்கள் இங்கே இருப்பது கடினமாகிவிடும். அதனால் அவர்கள் சென்ற பிறகு நான் வீட்டிற்குள் சென்றேன். நடந்ததை எல்லாம் அம்மாவிடம் சொன்னேன். அம்மா என்னை கட்டிப்பிடித்து கொண்டு, மகளே, எல்லாவற்றையும் உன் தலையில் ஏற்றி கொள்ளாதே, பயப்படாதே, அவர்கள் வீட்டை பற்றி பேசதான் வந்தார்கள் என்று சொன்னார். என்ன பேச வந்தார்கள் என்று கேட்டேன். அம்மா அவர்களும் எங்களுடன் தங்க விரும்புகிறார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு வேறு வீடு இல்லை. அவர்கள் எங்கள் வீட்டில் பாதி வாடகையை கொடுத்துவிட்டு எங்களுடன் தங்க விரும்புகிறார்கள். அவர்களால் முழு வீட்டையும் வாங்கவோ அல்லது வாடகைக்கு எடுக்கவோ முடியவில்லை என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டதும் நான் அதை மறுத்துவிட்டேன். நான் அம்மாவிடம், அம்மா, நாம் இப்படி யாருடனும் தங்க முடியாது. எனக்கு யாருடனும் தங்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்று உங்களுக்கு தெரியும். நாம் குறைவாக சம்பாதித்தாலும் இங்கே யாருடனும் இருக்க வேண்டாம் என்றேன். அம்மா என்னிடம், நீ சொல்வது சரிதான் என்றார். ஆனால் நான் அம்மாவை அங்கே தடுத்தேன். நான் யாருடனும் இருக்க மாட்டேன் என்று என் தாயிடம் சொன்னேன். நான் என் தாயிடம் அப்படி சொன்னாலும் என் பேச்சை கேட்டு அவர் மிகவும் வருத்தமடைந்தார். பிறகு நான் அமைதியாகிவிட்டேன். 2-3 நாட்களாக அம்மா மிகவும் வருத்தத்துடன் இருந்தார். அம்மா என்னிடம், திவ்யா, நீ என்னை ஒருபோதும் வெறுக்க மாட்டாயே என்று கேட்டார். அவரது பேச்சை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு அவரை பார்த்தேன். நான் அவரிடம், அம்மா, உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நான் ஏன் உங்களை வெறுக்க வேண்டும்? நீங்கள் என் அம்மா. நீங்கள் தான் என்னை இந்த உலகின் கடுமையான வெயிலில் இருந்து காப்பாற்றினீர்கள். நான் உங்களை வெறுப்பது இருக்கட்டும், உங்களை பற்றி தவறாக கூட நினைக்க மாட்டேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் என் அம்மா என்றேன். என் அம்மா கண்ணீருடன் என்னை பார்த்து, சரி திவ்யா, எனக்கு தெரியும், நீ ஒருபோதும் மாற மாட்டாய். நீ மாறினால் நான் அன்று இந்த வீட்டை விட்டு சென்று விடுவேன் என்று கூறினார். நான் சிரித்து கொண்டே அம்மாவிடம், என்னம்மா, நீங்கள் என்னை மிரட்டுகிறீர்களா என்றேன். என் பேச்சை கேட்டு அம்மா அமைதியாகிவிட்டார். ஆனால் அவரது கண்களில் ஒருவித வருத்தம் தெரிந்தது. அதை அவரால் என்னிடம் சொல்ல முடியவில்லை. பிறகு 1 வாரம் கடந்தது. அம்மா என்னிடம் இன்னொரு செய்தியை சொன்னார். அவர் என்னிடம், திவ்யா, நான் வீட்டின் நடுவில் ஒரு திரைச்சீலையை கட்ட விரும்புகிறேன். நாம் அவர்களுக்கு இந்த வீட்டில் இடம் கொடுப்பது மிகவும் அவசியம் என்றார். நான் அம்மாவிடம், ஏன் அம்மா, அப்படி என்ன கட்டாயம்? இந்த வீட்டை பாதியாக பிரிக்கும் அளவுக்கு பணப்பற்றாக்குறை நமக்கு இல்லை. நீங்கள் அந்த வீட்டு உரிமையாளரிடம் ஏன் புரிய வைக்கவில்லை என்று கேட்டேன். அம்மா என்னிடம், மகளே, நீ சொல்வது முற்றிலும் சரிதான். கடவுளின் அருளால் நமக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் நாம் அவர்களுக்கு இந்த வீட்டில் இடம் கொடுத்தே ஆக வேண்டும்.
வீட்டு உரிமையாளர் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை என்றார். இப்போது நான் அம்மாவிடம் எப்படி பிடிவாதம் செய்ய முடியும்? கடைசியில் அவரும் அந்த வீட்டு உரிமையாளரால் கட்டாயப்படுத்தப்பட்டார். சில நாட்களாக எங்கள் வீட்டில் பல்வேறு வகையான சுவையான உணவுகள் தயாரிக்கப்படுவதை நான் கவனித்தேன். பால், காய்கறிகள், அரிசி, பழங்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்தன. இப்போது எங்கள் வீட்டில் எந்த விதமான பற்றாக்குறையும் இல்லை. அம்மா எப்போதும் ஒரே விஷயத்தை சொல்வார், கடவுளின் அருளால் நமக்கு எல்லாமே இருக்கிறது என்றார். நான் இதையெல்லாம் பல நாட்களாக பார்த்து கொண்டிருந்தேன். நாங்கள் இங்கே வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாங்கள் இங்கே வந்தபோது எங்களிடம் எதுவும் இல்லை. ஆனால் மெதுவாக இப்போது எங்கள் வீட்டின் நிலைமை சீராகிவிட்டது. அம்மா 25,000க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினார். வீட்டில் டிவியும் இருந்தது. துணி துவைக்கும் வாஷிங் மிஷின் இருந்தது. வீட்டில் புதிய சோபாக்களும் வாங்கப்பட்டன. அம்மா என் கட்டணத்தை ஒவ்வொரு மாதமும் தவறாமல் செலுத்தினார். வரவேற்பறை விருந்தினர்களுக்காகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அம்மா கடவுளுக்கு முன் உட்கார்ந்து தன் எந்த தவறுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார். அம்மா என்னிடம் நீயும் என்னை மன்னித்து விடு என்று சொல்வார். நான் அவரிடம் நீங்கள் எந்த தவறை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்டால் அந்த கிராமத்தை விட்டு வந்த பிறகு நான் செய்த தவறுதான் என்று சொல்வார். நான் அவர் பொய் சொல்கிறார் என்று நினைத்தேன். அம்மா எப்போதும் என்னிடம் திவ்யா, நீ ஒருபோதும் மற்றவர்களின் பேச்சை கேட்காதே என்று சொல்வார். அம்மா என்னென்னமோ பேசுவார். எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் வீட்டின் சூழலும் கொஞ்சம் விசித்திரமாக மாற ஆரம்பித்தது. வீட்டில் புதிய பொருட்களின் இருப்பு மற்றும் அம்மா எனக்கு புதிய உடைகளை கொடுத்தது. எங்கள் வீட்டில் உணவுப் பொருட்களுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லை. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் வீட்டில் சம்பாதிக்க யாரும் இல்லை. இருப்பினும் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. இதையெல்லாம் அம்மா எப்படி செய்கிறார் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இன்னொரு அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால் அம்மா வீட்டிற்கு ரேஷன் பொருட்கள் வாங்க வெளியே செல்ல வேண்டியதில்லை. எங்கள் வரவேற்பறையில் பழங்களும் எல்லா விதமான ரேஷன் பொருட்களும் நிரம்பியிருப்பதை கண்டேன். ஒரு நாள் எனக்கு கல்லூரி விடுமுறை. நான் காலையில் எழுந்து வரவேற்பறையை சுத்தம் செய்ய போனேன். அப்போது திடீரென்று அம்மா வந்து வரவேற்பறையை சுத்தம் செய்ய வேண்டாம் என்று என்னை தடுத்தார். திவ்யா, இந்த அறையை நான் சுத்தம் செய்கிறேன், நீ போய் உன்னறையை சுத்தம் செய்ய என்று கூறினார். அம்மாவின் இந்த விசித்திரமான நடத்தை இப்போது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. நான் அவரை பற்றி விசித்திரமான விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தேன். பிறகு அம்மா குளிப்பதற்காக குளியலறைக்கு சென்றார். அவர் குளியலறைக்கு சென்றவுடன் நான் வரவேற்பறைக்குள் நுழைந்தேன். நான் அங்கே சென்று பார்த்தபோது அங்கே நிறைய பொருட்கள் கிடந்தன. ஒருபுறம் பழங்களும் நிறைய ரேஷன் பொருட்களும் கிடந்தன. அத்துடன் ஒரு டைரியும் வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஏதோ ஒரு கணக்கு எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விஷயங்கள் எதுவும் எனக்கு புரியவில்லை. நான் அந்த டைரியை பார்த்து கொண்டிருந்தேன். அதற்குள் அம்மா குளியலறையில் இருந்து வரவேற்பறைக்கு வந்துவிட்டார். அவர் என்னை கண்டித்து, இந்த அறைக்கு வரவேண்டாம் என்று உன்னிடம் சொன்னேன் தானே, ஆனால் நீ என் பேச்சை கேட்கவில்லை. நான் உன்னிடம் இதை எதையும் தொட வேண்டாம் என்றும் நானே சுத்தம் செய்கிறேன் என்றும் சொன்னேன். இருப்பினும் நீ இந்த அறைக்கு ஏன் வந்தாய் என்று மிகவும் கோபப்பட்டார். அவர் என் கையை பிடித்துக்கொண்டு அறையில் இருந்து வெளியே இழுத்து வந்தார். நான் அம்மாவிடம், அம்மா, உங்களுக்கு என்ன ஆயிற்று? நான் இந்த அறைக்குள் தானே வந்தேன், வேறு யார் வீட்டிற்கா சென்று விட்டேன், ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க என்று கேட்டேன். அப்போது அம்மா என் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். நான் ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்தேன். அம்மா என்னிடம், நான் உன் அம்மா, எனக்கு நீ அறிவுரை சொல்லாதே, உன் அறைக்கு போ என்று கடுமையாக சொன்னார். இப்போது அம்மாவின் எல்லா செயல்களும் எனக்கு புரியாமல் போயின. அவர் அப்படி செய்திருக்க கூடாது. நான் அவரது ஒரே மகள். என் தந்தையை விட்டு பிரிந்திருந்தேன். நான் ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருந்தேன். என் தாயிடமிருந்து இந்த அடியை நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் என் தாய்க்கு அது பற்றி கவலை இல்லை. அவர் எப்போதும் என்னை திட்டிக் கொண்டே இருப்பார். நீ வீண் பேச்சு பேசாதே என்றும் கூறுவார். நான் என் அறைக்கு சென்று அழுது கொண்டிருந்தேன். அவர் நான் அவரது ஒரே மகள் என்பதையோ என் தந்தையிடம் இருந்து விலகியிருக்கிறேன் என்பதையோ அவர் நினைக்கவில்லை. நான் என் தாயிடம் 2 நாட்கள் கோபமாக இருந்தேன். ஏனென்றால் என் இவ்வளவு சிறிய தவறுக்காக அவர் எப்படி என்னை அறைய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இரவில் நான் தூங்க போகும்போது அம்மா என் அறைக்கு சாப்பாடு கொண்டு வந்தார். நான் 2 நாட்களாக சாப்பிடவே இல்லை. அம்மா என்னிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த நாட்களில் நான் மிகவும் கவலையில் இருக்கிறேன். அதனால் தான் என்னை அறியாமல் உன் மீது கை வைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடு என்று சொன்னார். அம்மா இப்படி மன்னிப்பு கேட்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் நான் சிரித்துக்கொண்டே அவரை கட்டிப்பிடித்து சாப்பிட்டேன். அஞ்சிலிருந்து அம்மாவின் எந்த பேச்சும் எனக்கு கஷ்டமாக தோன்றவில்லை. அவரது கடினமான மனநிலை எனக்கு பழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் என் அறையில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். அன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்க வேண்டும். அதனால் தான் அம்மா என்னை கோபத்தில் அறைந்தார். ஏதோ ஒரு விஷயம் அவரை தொந்தரவு செய்கிறது. இல்லை என்றால் எந்த தாயும் தன் மகளை ஒரு அறைக்குள் நுழைந்ததற்காக மட்டும் அறைய மாட்டார். அவர் எந்த விஷயத்தால் கவலையில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. தன் கவலையை என்னிடம் சொல்லவும் மாட்டார். எப்போதும் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பார். நான் அவரிடம் பேச விரும்பினால் அவர் திடுக்கிடுவார். சில நாட்களுக்கு பிறகு
அம்மா வீட்டின் நடுவில் ஒரு திரைச்சீலையை கட்டினார். நான் அம்மாவிடம் இது என்ன என்று கேட்டேன். அவர் இந்த வீட்டில் இன்னொரு வாடகைதாரரும் நம்முடன் வந்து தங்க வேண்டும் என்று வீட்டு உரிமையாளர் கடுமையாக கூறிவிட்டார் என்று சொன்னார். நான் அம்மாவிடம், அம்மா, ஏன் அப்படி என்ன கட்டாயம்? நாம் முழு வீட்டிற்கும் வாடகை கொடுக்கிறோம் என்று நீங்கள் அந்த வீட்டு உரிமையாளரிடம் ஏன் புரிய வைக்கவில்லை என்று கேட்டேன். அம்மா, மகளே, நீ சொல்வது முற்றிலும் சரி. நான் அந்த வீட்டு உரிமையாளரிடம் நிறைய புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. அவர் என்னிடம், நீ வேண்டுமானால் வாடகையை குறைத்துக் கொள்ளலாம், ஆனால் இந்த ஆட்கள் இந்த வீட்டில்தான் இருப்பார்கள் என்றார். ஏனென்றால் அவர்கள் அந்த வீட்டு உரிமையாளரின் உறவினர்கள். மேலும் சுற்றுவட்டார மக்கள் அந்நியர்களுக்கு அவர்கள் வீட்டை வாடகைக்கு கொடுக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதனால்தான் அவர் அவர்களை நம்பி நம் வீட்டிலேயே வைக்க விரும்புகிறார் என்றார். நான் அம்மாவிடம், அவரது உறவினர்கள் ஏன் இங்கே வர வேண்டும்? அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே இருக்க முடியாதா என்று கேட்டேன். திவ்யா, இது அவர்களின் தனிப்பட்ட விஷயம். இந்த வீடு நம்முடையதாக இருந்தால் நாம் நம் விருப்பப்படி இருக்கலாம். ஆனால் இது வாடகை வீடு, அதனால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்றார். நான் அம்மாவிடம், அம்மா, நாம் இவ்வளவு காலமாக இந்த வீட்டில் இருக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த வீட்டு உரிமையாளர் நம் பேச்சை கேட்கவில்லையே என்றேன். இதை கேட்டதும் அம்மா தலை குனிந்து மெதுவான குரலில், ஆமாம், மக்கள் நம்மை என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நாம் இங்கே வசிக்க தகுதியானவர்கள் இல்லை என்று சிலர் நினைக்கிறார்கள். வீட்டு உரிமையாளர், நீங்கள் வீட்டை விட்டு சென்று விடுங்கள், அல்லது வேறு யாரையாவது உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நான் உங்களை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவேன் என்று சொல்கிறார் என்றார். இதை கேட்டதும் எனக்கு அம்மாவின் மீதே சந்தேகம் வந்தது. ஏனென்றால் இன்று வரை வீட்டு உரிமையாளர் எங்கள் வீட்டிற்கு வந்ததில்லை. அம்மா ஒவ்வொரு மாதமும் அவர் வீட்டிற்கு சென்று வாடகை கொடுத்து வந்தார். அப்படி இருந்தும் அவர் அப்படி பேசினார். ஆனால் அப்படி பேச அவருக்கு எந்த காரணமும் இல்லை. எனக்கு என் தாயின் மீதோ வீட்டு உரிமையாளரின் பேச்சின் மீதோ நம்பிக்கை வரவில்லை. நான் அம்மாவிடம் வாக்குறுதி கொடுத்து, நான் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டேன், எப்படி இருந்தாலும் நான் இந்த வீட்டில் சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். அம்மா என் நெற்றியில் முத்தமிட்டு என் மீது அதிக அன்பு செலுத்தினார். சரி திவ்யா, நாம் இன்னும் சில ஆண்டுகள் எங்கே இருந்தால் நமக்கு நிறைய பணம் சேர்ந்துவிடும். அதன் பிறகு நாம் ஒரு சொந்த வீட்டையும் வாங்கிக் கொள்ளலாம் என்றார். நான் அம்மாவிடம், இந்த வீட்டில் அப்படி என்ன இருக்கிறது, எப்படி நமக்கு பணம் சேரும் என்று கேட்டேன். என் பேச்சை கேட்ட அம்மா பதட்டமடைந்தார். அவர் வாயிலிருந்து தவறுதலாக அந்த வார்த்தை வந்துவிட்டது போல இருந்தது. அவர் என்னிடம், ஒன்றுமில்லை மகளே, நீ உன் படிப்பில் கவனம் செலுத்து என்றார். அம்மா அப்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் நான் விசித்திரமாக உணர்ந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அந்த திரைச்சீலையை சுவரோடு சேர்த்து கட்டினேன். பிறகு மற்ற வாடகைதாரர்கள் எங்கள் வீட்டிற்குள் வந்து எங்களுடன் வசிக்க ஆரம்பித்தார்கள். இப்போது நாங்கள் பாதியிலே வசித்து வந்தோம். இதற்கு முன் நான் வீடு முழுவதும் சுற்றி கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அம்மா என்னிடம் கடுமையாக, நீ கல்லூரியிலிருந்து நேராக உன் அறைக்குள் சென்று விடு, உன் அறையை விட்டு வெளியே வர வேண்டாம், சாப்பாட்டையும் நானே சமைத்து உன் அறைக்கு கொண்டு வந்து விடுவேன். ஏனென்றால் இப்போது எங்கள் சமையலறை ஒன்றாகிவிட்டது. அந்த புதிய வாடகைதாரரின் மனைவியும் என்னுடன் சேர்ந்துதான் சமைக்க போகிறார். அதனால் நீ அறைக்கு வெளியே வர வேண்டாம், சமையலறைக்கும் வர வேண்டாம். உனக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். நீ உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. நீ படித்து ஒரு நல்ல மருத்துவரானால் என் கனவும் நிறைவேறும் என்றார். அம்மாவின் இந்த வார்த்தைகள் எனக்கு புதிய தைரியத்தை அளித்தன. நான் தினமும் என் படிப்பில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஆனால் அம்மாவின் நடத்தை மிகவும் மாறியது போல் இருந்தது. இதற்கு முன் அவர் என் அறைக்கு வரமாட்டார். ஆனால் இப்போது எங்கள் பங்குக்கு ஒரு அறைதான் வந்தது. அதனால் அவர் இரவு 9 மணிக்கெல்லாம் என் அறைக்கு வந்து விடுவார். அவர் என்னிடம், திவ்யா, அறையின் விளக்கை அணைத்து விடு, நாம் இப்போது தூங்க வேண்டும் என்றார். நான் சிரித்துக்கொண்டே அம்மாவிடம், அம்மா, நீங்கள் இரவு 11 மணி வரை விழித்திருப்பீர்களே என்றேன். அம்மா என்னிடம், ஆமாம், ஆனால் இன்று எனக்கு சீக்கிரம் தூக்கம் வருகிறது என்றார். அம்மா விளக்கை அணைக்க சொன்னார். நான் விளக்கை அணைத்தேன். ஆனால் அம்மா தூங்கவில்லை. அறையில் ஏதோ விசித்திரமான கிசுகிசுக்கும் சத்தங்கள் கேட்டன. யாரோ ஒரு பொருளை இங்கிருந்து அங்கே நகர்த்துவது போல் இருந்தது. நான் அம்மாவிடம், அம்மா, இது என்ன சத்தம் என்று கேட்டேன். அம்மா என்னை கண்டித்து, உன் வேலையை பார், உனக்கு ஏன் கவலை, நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் என்றார். நான் பயத்தில் அமைதியானேன். சிறிது நேரத்திற்கு பிறகு என் கட்டிலுக்கு அடியில் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தேன். நான் இருட்டில் அதை உணர்ந்து என் கட்டிலுக்கு அடியில் கை வைத்தேன். கட்டிலுக்கு அடியில் ஏதோ குளிர்ச்சியான பொருள் இருப்பது போல உணர்ந்தேன். நான் கை வைத்து அந்த பொருளை மேலும் உணர முயற்சித்தேன். ஆனால் அம்மா உடனே என்னை கண்டித்து, என்ன செய்கிறாய், இவ்வளவு இரவு ஆகிவிட்டது, உன்னால் அமைதியாக தூங்க முடியாதா என்றார். நான் ஆச்சரியப்பட்டேன். நான் என் கையை கீழே வைத்திருக்கிறேன் என்று அம்மாவுக்கு எப்படி தெரிந்தது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் பிறகு நான் தூங்கிவிட்டேன். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு நான் இதை பற்றி மறந்துவிட்டேன். இப்போது அம்மா தினமும் இரவு என் அறைக்கு வந்து
சரி, நீ நிறைய படித்து விட்டாய். இப்போது உன் புத்தகங்களை மூடு. நான் அறையின் விளக்கை அணைக்க வேண்டும். நாம் தூங்க வேண்டும். எப்படியும் மின்சார கட்டணம் அதிகமாக வர ஆரம்பித்து விட்டது என்று சொல்ல ஆரம்பித்தார். நான் அதனாலும் ஆச்சரியப்பட்டேன். முன்பு நான் எவ்வளவு நேரம் படித்தாலும் அம்மா ஒருபோதும் என்னை படிக்க வேண்டாம் என்று சொன்னதில்லை. மாறாக அவர் எப்போதும் நீ உன் படிப்பில் கவனம் செலுத்து என்று சொல்வார். ஆனால் இப்போது அவர் என்னை படிக்கவே விடுவதில்லை. இரவு 9 மணி ஆனதும் உடனே அறைக்கு வந்து விளக்கை அணைக்க சொல்வார். எனக்கு தூக்கம் வருகிறது, நான் தூங்க விரும்புகிறேன் என்று சொல்வார். ஆனால் அவர் இரவு முழுவதும் தூங்கவே மாட்டார். அம்மா விழித்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர் ஒருபோதும் என்னிடம் அதை உணர வைத்ததில்லை. ஒரு நாள் நான் என் அறையில் உள்ள எல்லா பொருட்களையும் சோதிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இன்று அம்மாவுக்கு பிடித்திருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அம்மா குளியல் அறைக்குள் சென்றவுடன் நான் அறையின் விளக்கை எரிய வைத்து முழு அறையையும் கவனமாக தேட ஆரம்பித்தேன். ஆனால் அறையில் எனக்கு சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் பிறகு எனக்கு என் கட்டிலுக்கு அடியில் ஏதோ குளிர்ச்சியான பொருள் இருக்கும் என்று ஞாபகம் வந்தது. பிறகு நான் என் கட்டிலுக்கு அடியில் பார்த்தேன். கட்டிலுக்கு அடியில் ஒரு பெரிய பை வைக்கப்பட்டிருப்பதை கண்டேன். நான் அந்த பையை திறக்க போனேன். அதற்குள் அம்மா குளியலறையிலிருந்து திரும்பி வந்து விட்டார். நான் சீக்கிரம் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலில் படுத்துக்கொண்டேன். ஆனால் இப்போது என் மனதில் அந்த பையை திறக்க வேண்டும் என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. காலையில் அம்மா அறையை விட்டு வெளியே சென்றவுடன் நான் அந்த பையை திறக்க ஆரம்பித்தேன். நான் பையை திறந்தபோது அதில் சிறிய சிறிய பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருந்தன. நான் ஒரு பொட்டலத்தை திறந்தேன். அதனுள் ஏதோ வெள்ளை நிற பொடி இருப்பதை நான் பார்த்தேன். அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் மருத்துவ மாணவி, அதனால் இது என்னவென்று நிச்சயம் கண்டுபிடிப்பேன் என்று நினைத்தேன். அந்த பையிலிருந்து ஒரு பொட்டலத்தை வெளியே எடுத்தேன். அந்த பொட்டலத்தில் என்ன இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அந்த பொட்டலத்தை என் ஆசிரியரிடம் காட்டினேன். என் கையில் அந்த பொட்டலத்தை பார்த்ததும் அவர் ஆச்சரியப்பட்டார். இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார். அவரது பாணியில் என் கையில் இருக்கும் பொருள் சாதாரணமானதல்ல என்று நான் புரிந்து கொண்டேன். நான் ஆசிரியரிடம் இது எனக்கு வெளியிலிருந்து கிடைத்தது என்று சொன்னேன். ஆசிரியர் என் கையில் இருந்து அந்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு, இனிமேல் பாதையில் கிடக்கும் இது போன்ற பொருட்களை ஒருபோதும் எடுக்காதே திவ்யா, உன்னை போன்ற இளம் பெண்களுக்கு இந்த விஷயங்கள் முற்றிலும் சரியானது இல்லை என்றார். ஆசிரியரிடம் இது என்ன பொருள் என்று கேட்டேன். அவர் என்னிடம் இது ஒருவித தவறான மருந்து. இதை வழியில் வைத்தவர் நிச்சயம் இந்த பொருளுக்கு அடிமையானவராக இருப்பார். இல்லை என்றால் சாதாரண மனிதர்கள் இதற்கு அடிமையாக மாட்டார்கள் என்றார். என் ஆசிரியரின் பேச்சை கேட்டதும் நான் ஆச்சரியமடைந்து வீட்டிற்கு சென்று அம்மா முன் நின்றேன். நான் அம்மாவை பார்த்து, அம்மா, என் கட்டிலுக்கு அடியில் இருக்கும் அந்த பையில் என்ன இருக்கிறது என்று கேட்டேன். அம்மா இல்லை, அதில் எதுவும் இல்லை என்று சொன்னார். நான் அம்மாவிடம், உங்கள் பொய் இன்னும் ஒரு நாள் கூட நிலைக்காது. அந்த பையில் ஒருவித தவறான பொருள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்றேன். அம்மா பதறி போய் என் வாயை மூடி, என்ன சொல்கிறாய் திவ்யா, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? இதையெல்லாம் இந்த மக்கள் கேட்டு விடுவார்கள். நான் அந்த தவறான பொருளை விற்கிறேன் என்று உரிமையாளர் நினைத்தார். அதனால்தான் வீட்டு உரிமையாளருக்கு என் மீது சந்தேகம் வந்தது. அதனால்தான் இந்த மக்கள் நம்மை கண்காணிக்க வேண்டும் என்று அவர் இந்த வீட்டில் அவர்களை வைத்தார். நீ வந்து எல்லா ரகசியங்களையும் உண்மை என்று இந்த கத்தி முனையில் சொல்ல விரும்புகிறாயா என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டதும் நான் அமைதியானேன். நான் அம்மாவிடம், அம்மா, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நீங்களும் அந்த பொருளுக்கு அடிமையாகி விட்டீர்களா என்று கேட்டேன். அம்மா என்னிடம், இல்லை இல்லை திவ்யா, நான் இதற்கு அடிமையாகவில்லை. இந்த பொருள் மிகவும் விலை மதிப்பற்றது. இருப்பினும் மக்கள் இதை வாங்குகிறார்கள். நான் இதை விற்று இதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறேன். என்ன செய்வது மகளே? நான் உன் படிப்பு செலவையும் பார்க்க வேண்டுமே. நான் உன் கல்வியை பற்றி நினைக்கவில்லை என்றால் நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருக்காது என்றார். நான் அம்மாவிடம், அம்மா, என் படிப்பு ஒரு காரணம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லா விதமான ஆடம்பரங்களையும் சேகரிப்பதற்காக இதையெல்லாம் செய்தீர்கள். என் தாய் இந்த வேலைகளை செய்து பணம் சம்பாதிப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்றேன். நான் என் தாயின் மீது மிகவும் கோபமடைந்தேன். இப்போது நான் கல்லூரிக்கு செல்வதையும் நிறுத்திவிட்டேன். நான் என் தாய்க்கு 5 நாட்கள் அவகாசம் கொடுத்தேன். அவர் இந்த வேலையை விட்டால் நான் அவருடன் இந்த வீட்டில் இருப்பேன். அவர் இந்த வேலையை விடவில்லை என்றால் நான் வீட்டையும் என் தாயையும் விட்டு சென்று விடுவேன் என்றேன். என் மிரட்டலை கேட்டு அம்மா மிகவும் பயந்து விட்டார். இந்த வேலை செய்வதை நிறுத்தினால் என் படிப்பு நின்றுவிடும் என்று அவர் கூறினார். ஆனால் என் தாய்க்கு அவமானம் வர நான் விரும்பவில்லை. மக்கள் அவரை தவறாக நினைக்க கூடாது. இந்த உலகிற்கு தெரிந்தால் என் தாய்க்கு மிகப்பெரிய அவமானம் வந்துவிடும். இப்போது நான் என் தாயை என்ன செய்வது? என் தாய்க்கு தண்டனை கொடுக்க என்னால் முடியாது. ஏனென்றால் என் அம்மா எனக்காக நிறைய சிரமங்களை சந்தித்துள்ளார். நான் என் தாயை தவிர்த்து தனியாக என் வாழ்க்கையை எப்படி நடத்துவேன்? இன்று அம்மா தன் தவறை உணர்ந்தால் நான் அவரை மன்னித்து விடுவேன் என்று நினைத்தேன். சில நாட்களுக்கு பிறகு அது நடந்தது. அம்மா தன் தவறை உணர்ந்தார். அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார். நான் அம்மாவிடம், நாம் மரியாதையாக பணம் சம்பாதிப்போம்.
நான் ஒரு சிறிய வேலை செய்து என் படிப்பு செலவை நானே பார்த்துக் கொள்வேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்றேன். ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால், நாங்கள் இந்த எல்லா பொட்டணங்களையும் என்ன செய்வது? இரவில் நாங்கள் அந்த எல்லா பொட்டணங்களையும் யாருக்கும் தெரியாமல் தண்ணீரில் கரைத்து ஊற்றினோம். இப்போது நானும் என் தாயும் மரியாதையான வாழ்க்கை வாழ்கிறோம். எங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை கொஞ்சம் ஏற்பட்டது. ஆனால் இப்போது நாங்கள் எந்த விஷயத்திற்கும் பயப்படுவதில்லை. என் தாய்க்கும் இப்போது கவலையற்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. நானும் சில காலம் கழித்து மருத்துவராகி எங்கள் வீட்டின் நிலைமையை சீராக்குவேன். தன் சொந்த கணவர் மற்றும் குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட பெண்ணின் வாழ்க்கையின் கதை இப்படி மாறி போனது. இத்துடன் கதை முடிகிறது. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.